ஸ்ரீ விஷ்ணு புராணம் 70ஆம் பகுதி. அனமித்ர வம்ச வரலாறு. அனமித்ரனின் மகன் சினி என்றொருவன் இருந்தான். அவன் மகன் சத்தியகன், அவனது மகன் சாத்தியகி, அவனுக்கு யயுதானன் என்ற பெயரும் உண்டு. அவன் மகன் சஞ்சயன், அவன் மகன் குணி, அவன் பிள்ளை யுகந்தரன். இவர்கள்தான் சைனேயர் என்று வழங்கப்பட்டனர். அந்த அனமித்ரனின் வம்சத்தில் விருஷ்ணி என்பவன் ஒருவன் இருந்தான். அவன் மகன்தான் சுவபல்கன். அவனுக்கு சிதிரகன் என்றொரு தம்பி உண்டு. சுவபல்கனுக்கு காந்தினியின் இடத்தில் அக்ரூரர் பிறந்தார். அந்த சுவபல்கனுக்கே மற்றொருத்தியின் வயிற்றில் உபமத்கு என்பவன் பிறந்தான். உபமத்குவுக்கு மிருதாமிருதன், விஸ்வன், அரிமேஜயன், கிரிசத்திரன், உபசத்திரன், சத்ருக்னன், அரிமர்த்தனன், தருமதெருக்கு, திருஷ்டதருமன், கந்தமன், ஓஜவாகன் என்ற பிள்ளைகளும் சுதாரை என்ற பெண்ணும் பிறந்தார்கள். அக்ரூரருக்கு தேவவான், உபதேவன் என்பவர்கள் பிறந்தார்கள். சித்திரகன் என்பவனுக்கு பிருத்து, விபுருத்து முதலிய மக்கள் பலர் இருந்தார்கள். முன்பு கூறிய சத்துவத குமாரனான அந்தகனுக்கு குகுரன், பஜமானன், சுசி, கம்பலன், பராஹிதன் என்ற 4 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களில் குகுரனுக்கு திருஷ்டன் என்பவன் பிறந்தான். அவன் மகன் கபோதரோமா, அவன் மகன் விலோமா, அவனுக்கு தும்புரு என்ற கந்தர்வனுடைய நண்பனான அனு என்பவன் பிறந்தான். அந்த அணுவுக்கு ஆனகதுந்துபி, அவனுக்கு அபிஜித்து, அவனுக்கு புனர்வசு, அவனுக்கு ஆகுகன் என்ற மகனும் ஆகுகி என்ற மகள் ஒருத்தியும் உண்டானார்கள். ஆகுகனுக்கு தேவகன், உக்ரசேனன் என்ற 2 பிள்ளைகள் இருந்தனர். அவர்களில் தேவகனுக்கு தேவவான், உபதேவன், சகதேவன், தேவரக்ஷிதா என்ற 4 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு பிருகதேவை, உபதேவை, தேவரக்ஷிதை, ஸ்ரீதேவை, சாந்தி தேவை, சகதேவை, தேவகி என்ற 7 சகோதரிகள் உண்டு. அந்த 7 பெண்களையும் வசுதேவர் திருமணம் செய்து கொண்டார். உக்ரசேனனுக்கு கம்சன், நியக்ரோதன், சுனாமா, அனகா, ஹவன், சங்கு, சுபுமி, ராஷ்டிரபாலன், யுத்ததுஷ்டி, சுதுஷ்டிமான் என்ற பிள்ளைகளும் கம்சை, கம்சவதி, சுதநூராஷ்டிர பாலிகை என்ற பெண்கள் 4 பிறந்தார்கள். பசமானன் என்பவனுக்கு விடூரதன் என்பவன் பிறந்தான். அவனுக்கு சூரன், அவன் மகன் சமி, அவன் மகன் பிரதிஷத்திரன், அவன் மகன் போஜன், அவன் மகன் இருதிகன். இருதிகனுக்கு கிருத்தவர்மா, சததனு, தேவார்கன், தேவகர்பன் என்ற பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களில் தேவகர்பனுக்கு சூரன் என்பவன் பிறந்தான். அவனுக்கு மாரிஷை என்ற மனைவி ஒருத்தி இருந்தாள். சூரன் அவன் மூலம் வசுதேவன் முதலிய 10 பிள்ளைகளை பெற்றான். அந்த வசுதேவன் பிறக்கும் போது அவரிடம் கண்ண பெருமான் திருவவதாரம் செய்ய போகிறார் என்பதை அறிந்து தேவர்கள் ஆனகம், துந்துபி முதலிய வாத்தியங்களை முழக்கினர். அதனால் வசுதேவருக்கு ஆனக துந்துபி என்ற பெயர் உண்டாயிற்று. அவருக்கு தேவபாகன், தேவசிரவன், அஷ்டகன், ககுச்சக்கிரன், அச்சதாரகன், சிருஞ்சயன், ஷியாமன், சமிகன், கண்டூஷன் என்ற 9 சகோதரர்களும், பிருத்தை, ஸ்ருததேவை, ஸ்ருதகீர்த்தி, ஸ்ருதசிரவை, ராஜாதி தேவி என்ற 5 சகோதரிகளும் இருந்தார்கள். அந்த சூரமா மன்னனுக்கு குந்தி என்ற நண்பன் ஒருவன் இருந்தான். அவன் அபுத்திரனாக இருந்ததால் பிருத்தை என்னும் தனது தலை மகளை அவனுக்கு தத்தம் செய்து கொடுத்தான். அந்த பிருத்தையை பாண்டு மகாராஜன் திருமணம் செய்து கொண்டான். பிருத்தைக்கு தருமன், வாயு, இந்திரன் இவர்களால் யுதிஷ்டிரன், பீமசேனன், அர்ஜுனன் என்ற 3 குமாரர்கள் உண்டாக்கப்பட்டனர். மேலும் பிருத்தை என்னும் குந்தி தேவி கன்னியாக இருந்த காலத்தில் சூரிய பகவானால் கர்ணன் என்பவன் உண்டாக்கப்பட்டிருந்தான். அந்த குந்திக்கு மாதிரி என்றொரு சக்களத்தி இருந்தாள். அவளுக்கு நாசத்தியன்,
தசிரன் என்ற தேவர்களால் நகுலன் சகதேவன் என்ற பிள்ளைகள் உண்டாக்கப்பட்டனர். இந்த குந்தி தேவியின் சகோதரியான ஸ்ருத தேவை என்பவளை காருக தேசத்து அரசனான விருத்த தர்ம மன்னன் மணந்தான். அவள் வயிற்றில் தந்தவக்கிரன் என்ற அசுரன் ஒருவன் பிறந்தான். மற்றொரு சகோதரியான ஸ்ருத கீர்த்தியை கேகேய மன்னன் மணந்தான். அவள் வயிற்றில் சந்தர்த்தனன் முதலிய 5 பிள்ளைகளாக பிறந்தார்கள். அடுத்த சகோதரி ராஜாதி தேவி அவந்தி மன்னனுக்கு மனைவியாகி விந்தன் அனுவிந்தன் என்பவர்களை பெற்றாள். மற்றொரு சகோதரியான ஸ்ருத சிரவசு என்பவள் சேதி தேசத்து மன்னனின் மனைவியாகி சிசுபாலன் என்ற மகனை பெற்றாள். சிசுபாலன் முற்காலத்து பிறவியில் அசுரர்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கி ஹிரண்யகசிபு என்பவனாவான். சகல லோக குருமூர்த்தியாகிய நரசிம்ம மூர்த்தியால் ஹிரண்யன் சம்ஹாரம் செய்யப்பட்டு மீண்டும் அவன் அளவற்ற வீரிய சௌகரிய பராக்கிரம சம்பத்துக்கள் வாய்ந்தவனாகவும் மூவுலகத்தாரையும் தன் பயப்படுத்தி அடக்கி ஆளும் திறமை அடைந்தவனாகவும் உள்ள ராவணனாக பிறந்தான். அந்த ஸ்ரீ ராமாவதாரம் செய்த எம்பெருமானாலேயே சம்ஹரிக்கப்பட்டான். பிறகு இப்பிறவியில் அவன் சிசுபாலனாக பிறந்த போதும் பூபாரம் தீர்ப்பதற்காக கண்ணபெருமானாக அவதரித்த பகவானிடம் அவன் பகைமையை பாராட்டி வந்தான். அதனால் கண்ணபிரானாலேயே சம்ஹரிக்கப்பட்டு எப்போதும் அவ்வெம்பெருமானையே நினைத்திருந்ததால் பரமாத்மாவின் இடத்திலேயே சாயுஜ்யம் பெற்றான். பக்தியோடு தன்னை தியானிப்பவர்களுக்கு திருவுள்ளம் உவந்த மோட்சம் அளிப்பதைப் போலவே பகைமை கொண்டாவது தன்னை இடைவிடாமல் நினைத்திருந்தவருக்கும் பகவான் திருவுள்ளம் உகக்காமலும் அந்த மோட்சத்தை தந்தருள்கிறான். 70ஆம் பகுதி நிறைவடைந்தது.